அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்று 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் என் பாண்டி அவர்கள் பழனி சட்டமன்ற தொகுதியிலும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான தோழர் எம் சின்னதுரை அவர்கள் மீண்டும் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளரும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினருமான தோழர் ஆர் செல்லசாமி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். திருவொற்றியூர் தொகுதியில் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் எல் சுந்தரராஜன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கீழ்வேலூர் தொகுதியில் ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த தோழர் மாலி அவர்களுக்கு 2 முறை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு அவருடைய அந்த பதவி காலம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் புதிய வேட்பாளராக கீழ்வேலூர் தொகுதியில் நாகப்பட்டினம் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளருமான தோழர் டி லதா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 தொகுதிகளிலும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற அனைத்து வேட்பாளர்களும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படி சொல்லுவதற்கான காரணம், ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அணி என்பது மிக வலுவான கூட்டணி. 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த அணி தொடர்ந்தாலும் இப்போது அணியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல புதிய கட்சிகள் இந்த அணியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கூட்டணி இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள், குறிப்பாக மகளிர் நலத்திட்டங்கள் என்பது தமிழக மக்கள் அனைத்து வீடுகளுக்கும் அந்த திட்டங்கள் என்பது போய் சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக பெண் வாக்காளர்களுடைய பேராதரவை பெறக்கூடிய வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. ஆகவே இவர்கள் நிறைவேற்றிய மக்கள் நல திட்டங்களால் பலன் பெற்ற மக்கள் இந்த அணிக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. மூன்றாவது, இப்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது உண்மையிலேயே இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஏதோ வாக்காளர்களிடமிருந்து எப்படியாவது வாக்குகளை பெற்றால் போதும் என்கிற முறையில் நடைமுறை சாத்தியம் இல்லாத பல வாக்குறுதிகளை பல்வேறு கட்சிகள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு, மாநில அரசினுடைய நிதி நிலைமைக்கு உட்பட்டு எதை செய்ய முடியுமோ அதை 100% நிறைவேற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலேயும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் குறிப்பாக பெண்களுக்கான பல புதிய நலத்திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகள் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் இலவசமாக புதிய மின் மோட்டார்களை வழங்குவது என்பது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த மாநில அரசாங்கத்தாலும் சொல்லப்படாத ஒரு வாக்குறுதி என்பது இந்த மாநிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இலவச மின் பல விவசாயிகள் அறுத பழசான மின் மோட்டார்களை வைத்து அதன் விளைவாகவே பல்வேறு விதமான மின் இழப்புகளும் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படுகிறது. ஆகவே மாநில அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு அனைத்து மின் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இலவசமாக புதிய மின் மோட்டார்களை வழங்குவது என்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு வாக்குறுதி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி கரும்புக்கும் நெல்லுக்குமான கொள்முதல் விலையை நாங்கள் உயர்த்துவோம் என்றெல்லாம் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன்
தள்ளுபடி சம்பந்தமாக இந்த தேர்தல் அறிக்கையிலே இல்லை என்கிற ஒரு குறையை விவசாயிகள் பலரும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். நேற்று மாலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற தள்ளுபடி செய்வோம் என்கிற வாக்குறுதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நேரடியாக சந்தித்த போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய கூட்டுறவு சட்டப்படி மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தால்தான் கடனை தள்ளுபடி செய்ய முடியும் என்கிற ஒரு புதிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் ஆட்சிக்கு வந்து பிஜேபி அதனால் அனுமதி தராத ஒரு நிலைமை ஏற்பட்டால் விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்பதனால்தான் நான் அந்த வாக்குறுதியை வழங்கவில்லை என்று முதலமைச்சர் அவர்கள் விளக்கத்தை தெரிவித்தார்கள். இருப்பினும் ஏதாவது ஒரு வகையில் கடன் தள்ளுபடி, வட்டி விவசாய கடனுடைய வட்டி தள்ளுபடி என்கிற முறையில் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் திருவாரூர் பிரச்சார கூட்டத்தில் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இன்று மாலை அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை என்பதும் இந்த தேர்தலில் அதுதான் பேசு பொருளாகவும் இதுவரை வெளிவந்திருக்கிற தேர்தல் அறிக்கைகளிலேயே சூப்பர் ஸ்டாராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முழுமையாக 525 வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 525 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டால் அரசின் மூலமாக பலன் பெறாத எந்த ஒரு குடும்பமும் இல்லை என்கிற நிலைமையை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஆகவே அந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் நிச்சயமாக விவாத பொருளாக இருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான்காவது, மத்திய அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான நடவடிக்கைகளை எதிர்த்த ஒரு 5 ஆண்டு கால போராட்டத்தை இந்த கூட்டணி வலிமையாக நடத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய மக்கள் நல திட்டங்களுக்கு அனுமதி தராமல் மறுப்பது, நிதி வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, அரசியல் சாசனம் மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வகையில் சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது, வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி அரசியல் நடத்துவது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான, உழைப்பாளி மக்களுக்கு விரோதமான இந்த அணுகுமுறையும் இந்த தேர்தலில் எங்களுடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக எடுத்துச் செல்வோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தில் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விவாத பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி மாபெரும் வெற்றியை பெறுவதற்கான ஒரு நல்ல சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்ல, கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 90% மேலான வாக்குறுதிகள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கு மத்திய அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் தலைவர்களும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். சிலவற்றை நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சாத்தியம் இருந்து நிறைவேற்றப்படாது என்பதை என்ன வாக்குறுதி என்பதை திரு எடப்பாடி போன்றவர்கள் குறிப்பிட்டு சொன்னால் அதற்கு உரிய முறையில் நம்ம விளக்கம் அளிக்க முடியும். ஆகவே இந்த அளவுக்கு 90% ஒரு கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி இருப்பது என்பதே மிகப்பெரிய சாதனை தான். எந்த ஒரு மாநில அரசாங்கமும் ஒரு தேர்தலில் கொடுக்கக்கூடிய, பிரதமர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு தேர்தலிலிருந்து கடந்த 3 தேர்தல்களாக கொடுத்த வாக்குறுதிகளை பூரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 10-20% கூட அவங்க நிறைவேற்றல. ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஏதாவது இல்லாததை பொல்லாததை சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவது என்கிற நோக்கத்தோடு தான் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பகுதியானவை. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் பிஜேபியோடு தேர்தல் உறவு கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுக வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல.
முதல்ல இதே கேள்வியை அந்த பக்கம் முகத்தை திருப்பி திரு மோடியை பார்த்து அவர் கேட்க வேண்டும். நாடு பூரா இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றியிருக்கிறார், எப்படி எதையெல்லாம் நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அவர் பிரதமர் மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை தவறான திசையில் இந்த கேள்வியை எழுப்புகிறார் என்பதுதான். என்னங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மதுக்கடைகளை மூடுவோம் என்கிற வாக்குறுதியை யாருமே கொடுக்கல. ஏனென்றால் ஒரு பூரண மதுவிலக்கு என்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம். டாஸ்மாக் என்பதோ அல்லது அரசாங்கம் மதுக்கடைகள் நடத்துவது என்பதோ திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதல்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. ஏதோ இவங்க தான் புதுசாக ஆரம்பிச்ச மாதிரியே இவங்க ஏன் மூட மாட்டேன்றாங்க என்று கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ரெண்டாவது, பூரண மதுவிலக்கு என்பது நடைமுறை சாத்தியமற்றது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து. அதே நேரத்தில் அந்த கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும், விற்பனை அளவு குறைக்கப்பட வேண்டும், குறிப்பிட்ட வயதினருக்கு கீழாக இருப்பவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது போன்ற பலவிதமான கட்டுப்பாடுகளை கராராக அமுல்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வற்புறுத்தி வந்திருக்கோம். இப்போது அதை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான மையங்கள் அரசின் சார்பிலேயே அத்தகைய மையங்களை உருவாக்குவதன் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதில் மிகப்பெரிய பொறுப்பும் அக்கறையும் என்பது இருக்கிறது. ஆகவே குடிநோயாளிகள் அந்த நிலையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதை அரசு தன்னுடைய சமூக கடமையாக நினைத்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இப்ப வற்புறுத்த விரும்புறது. இருங்க, அதே மாதிரி போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் நிறைய இருக்குது, போது வருது. இது பூரா எங்கேருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? போலீசார் பிடிச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியுது. நீங்களா புலனாய்வு பண்ணியா கண்டுபிடிக்கிறீங்க அல்லது வேற ஏதாவது புலனாய்வு பண்றாங்களா? காவல்துறையினர் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இங்கே இருந்தது, இவ்வளவு பிடிச்சோம், இத்தனை கிலோ பிடிச்சோம் அப்படின்னு சொல்றது மூலமாக தான் சமூகத்துக்கு அந்த செய்தி என்பது தெரிய வருகிறது. காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது என்பதனுடைய விளைவாகத்தான் அந்த செய்திகள்லாம் வெளியே வருது. இரண்டாவது, அது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, பல்வேறு மாநிலங்களிலிருந்து கடத்தி இங்கே கொண்டு வரப்படுகிறது. ஆகவே அகில இந்திய அளவில் மத்திய அரசாங்கம் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதிலும் ஒழிப்பதிலும் மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர மாநில அரசாங்கம் மட்டுமே அதை கட்டுப்படுத்தி விட முடியாது. அநேகமாக 4ஆம் தேதி என இடையில விடுமுறை இருக்கு, அதுக்கான 5ஆம் தேதி விடுமுறை. அநேகமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வரக்கூடிய 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். இதே இதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை, அது எதுன்னு சொல்லிட்டு அவரு இருக்கலாம். கடந்த முறை நிறைவேற்ற முடியாத அல்லது நிறைவேற்றாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை இப்போது நிறைவேற்றும் என்று சொல்லுவது என்பது நல்ல விஷயம் தானே. நிறைவேற்ற கடந்த முறை கொடுத்தது நிறைவேற்றவில்லை என்று ஏற்றுக்கொண்டு இந்த வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று அவங்க சொல்லியிருந்தா அது என்ன தப்பான விஷயமா? அது நல்ல விஷயம் தானே. 12 505 வாக்குறுதியில் எது நிறைவேற்றலன்னு தனியாக அவங்களை ஒரு பட்டியலை வெளியிட சொல்லுங்க. 12% 20% இருக்கட்டும், இவங்க 90% சொல்றத நாங்களே ஏற்றுக்கிறோம். அவர் 20% தானா, மீதி 80% எது என்பதற்கான விவரத்தை திரு எடப்பாடி அவர்களையோ அல்லது அன்புமணி அவர்களையோ வெளியிட சொல்லுங்க. அதிலெல்லாம் தொகுதி உடன்பாடு ஏற்படுகிற வரை இந்த தொகுதி வேண்டும் அந்த தொகுதி வேண்டும் என்று தோழமை கட்சிகளுக்குள் பேச்சுவார்த்தை நடப்பது என்பது, சச்சரவுகள் நடப்பது என்பதெல்லாம் சகஜமான விஷயம். அது இது போன்ற மிகப்பெரிய கூட்டணிக்குள் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் உடன்பாடு என்பது ஏற்பட்டு விட்டதற்கு பிறகு 100% வெற்றி என்பதை நோக்கித்தான் எல்லோருடைய பணியும் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை கட்டாயம் நல்குவார்கள். ஏன்னா தோழமை கட்சி தோக்குதுன்னா எதிரி ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அது அவங்களுக்கு எங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும்.
அதனால் நாங்கள் தோக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? எதிரிகள் வெற்றி பெறதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க முடியாது. அதனால் அதுக்கான கடுகளவு வாய்ப்பும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய பேராதரவோடு எங்களுடைய வேட்பாளர்கள் 5 பேரும் வெற்றி பெறுவார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் 100% வெற்றியை பெறும். இல்லை, புதிதாக வந்த தலைவர் என்பதற்காக அல்ல, திரையில் பார்த்த நடிகர் தெருவுக்கு வந்திருக்கிறார், ஆகவே அவரை பார்க்கலாம் என்ற முறையில் தான் மக்கள் போயிருக்காங்க. அது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்களிப்பில் தெரியும், அல்லது மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது இவர்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்களா, உண்மையிலேயே வாக்களிக்க வந்தவர்களா, இதற்கு சாதகமாக அரசியல் ரீதியாக வந்தவர்களா என்பதை மே மாதம் 4ஆம் தேதி நம்ம வாக்கு எண்ணிக்கையின் போது நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். அவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கூட்டங்கள் வரும், அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவருக்கு விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரும் என்பதோ அவரை பார்ப்பதற்காக வருவார்கள் என்பதிலையும் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாற்று அரசியல் தலைவராக, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நபராக தமிழக மக்கள் கருதுகிறாரா என்றால் கடுகளவு கூட அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது மே மாதம் 4ஆம் தேதி நீங்கள் இது 4ஆம் தேதி சார், இப்போ தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டுடைய காவல்துறை உயரதிகாரிகள் முதல் கொண்டு உள்ளூர் கான்ஸ்டபிள் வரைக்கும், அதே மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகள் எல்லோருமே இப்போ தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்படி ஏதாவது அவர் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் தான் நேரடியாக அணுகி உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதுகாப்பில் என்ன குறைபாடு இருந்தது என்பதை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்ததுதான் நிவாரணத்தை தேட வேண்டுமே தவிர, திமுக அரசின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் நடைமுறைகள், நடத்தை விதிகள் என்ன என்பதே தெரியாமல் அவர்கள் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் தான் அனுமதி வாங்கணும், ஆனால் அவர் தலைமைச் செயலகத்துக்கு போறாரு. அநேகமாக இதான் முதல் தடவையாக அவர் தலைமைச் செயலகத்துக்கு போயிருப்பார் நினைக்கிறேன் வாழ்நாள்லேயே. நாங்கள் ஒரு 5000 தடவையாவது போயிருப்போம் தலைமைச் செயலகத்துக்கு மக்கள் பிரச்சனைக்காக. அதனால இப்ப தேர்தல் இப்ப தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் என்பதே முழுக்க முழுக்க அதிகார வர்க்கம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை விஜய் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் தெரிவிக்கணும். ஏதாவது புகார் என்று சொன்னால் யாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான புகார் எண்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தெரிந்து அவர்கள் புகார் செய்ய வேண்டும். திமுக ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு புகார் சொல்ல வேண்டும், அப்போதுதான் அது ஊடகத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதற்காக திட்டமிட்டே வேண்டும் என்றே இத்தகைய குற்றச்சாட்டுகளை அவர் சொல்றது மாதிரி தான் தெரியுது. திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்களா? திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் நேரடியான போட்டி அப்படின்னு அவர் கட்சி தோன்றிய காலத்திலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு, திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் யாருமே நம்மளை என்பதற்கு எடுத்துக்காட்டு அவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஆஃபர் கொடுத்ததற்கு பிறகும் அந்த ஆஃபரை வாங்குறது கூட யாரும் போகல. ரைட்.